மது விற்பனையால் கிடைக்கும் 30,000 கோடி ரூபாயை இழக்க அதிமுக அரசு தயாராக இல்லை என்று திமுக எம்பி கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடியில் நடைபெற்ற திமுக மகளிர் அணி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் திமுக எம்பி கனிமொழி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது மதுவால் அரசுக்கு லாபமாக அல்லது அவர்களது மது நிறுவனங்களுக்கு லாபமாக என்று கேள்வி எழுப்பினார். மக்கள் நலனில் அரசு அக்கறையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறிய அவர், திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் கருணாநிதி நிச்சயம் மதுவிலக்கை கொண்டு வருவார் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். முன்னதாக திருச்செந்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சித்த மருத்துவக் கல்லூரி மாணவிகள் மரணம் தொடர்பாக நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். பல புகார்கள் எழுந்திருக்கு அந்த கல்லூரியை பற்றி. அந்த புகார்களை எல்லாம் அதிகாரிகளோ அரசாங்கமோ கண்டுகொள்ளவே இல்லை. மாணவர்கள் தீக்குளித்து கூட போராடக்கூடிய ஒரு சூழல் உருவாகிய அந்த நேரத்தில் கூட அவர்கள் யாரும் இதை கண்டுகொள்ளவில்லை. பிறகு 3 மாணவிகள் தற்கொலை செய்து கொண்ட பிறகுதான் இந்த அரசாங்கத்தின் கவனம் அதன் மீது திரும்பி இருக்கிறது. அதனால உண்மையான நேர்மையான நீதி விசாரணை தேவை.